நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீதேவி தொலைக்காட்சி. ஹாய், ஹலோ, வெல்கம், வந்தன, நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் ரேகாஸ்ரீ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீதேவி சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்திருக்கேங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ரீதேவி வியூவர்ஸ் ஆன உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோயிலை பத்தியான விஷயம் தாங்க. ஆலயம் நிறைய சிறப்பு வாய்ந்த ஆலயங்கள் இருக்கு. அதுல ஒரு ஆலயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பல்லாவரம் இருக்கு இல்லையா, ஜெமீன் பல்லாவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெமீன் பல்லாவரத்துல அங்க பெருமாள் நகர்ந்த ஒரு இடத்துல 3வது மெயின் ரோட்ல விஜய கணபதி ஆலயம்னு ஒரு ஆலயம் ரொம்ப ரொம்ப காலமா இருக்குங்க. அந்த கோயிலோட சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்புன்னு தானே கேக்குறீங்க. பெருமாள் தாயார் வடக்கு வாசல் வச்ச சன்னதி இங்க மட்டும்தாங்க. அதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேக்குறீங்க. பொதுவா வடக்கு வாசல் வச்ச இது எப்பவுங்க நமக்கு தரிசனம் கிடைக்கும்? சொர்க்க வாசல் திறப்பு அன்னைக்கு மட்டும்தாங்க. இந்த கோயில பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு சொர்க்க வாசல் தரிசனம் தான். இது மட்டும் இல்லைங்க. இந்த கோயில்ல இன்னொரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகள்னா யாருன்னு உங்களுக்கே தெரியும். பிரம்மா, விஷ்ணு, சிவன். இந்த மும்மூர்த்திகளோட தரிசனமும் இங்க நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 30 தேவிகள் சரஸ்வதி, லட்சுமி, மீனாட்சி, இவங்க 3 பேரோட தரிசனமும் இங்க கிடைக்கும். இந்த மாதிரி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த கோயில் நம்ம இன்னைக்கு பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். கணபதி என்றிட களங்கம் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதலும் கணபதி என்றிட கருமமாதலால் கணபதி என்றிட கவலை தீருமே. பேரன்பு மிக்க பக்த கோடி பெருமக்களுக்கு இது பல்லாவரம், பழைய பல்லாவரம் பெருமாள் நகர் 3வது தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி ஆலயம். இங்கே விஜய கணபதி, ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீனிவாச சுவாமி, மீனாட்சி சோமசுந்தர சுவாமி, வள்ளி தேவசேனா சமித சுப்பிரமணிய சுவாமி, சபரிகிரி தர்மசாஸ்திர ஐயப்ப சுவாமி, சரஸ்வதி தேவி, ஆஞ்சநேய சுவாமி, நவக்கிரக தேவதாபியோகம் முதலான எல்லா காலபைரவ சுவாமி, விஷ்ணு துர்க்கை முதலான சந்நிதிகள் அமைந்துள்ளன. பிரதி மாதம் 2 தரம் சங்கடகர சதுர்த்தி திருநாள் விநாயகருக்கு, விஜய கணபதிக்கு சங்கடகர சதுர்த்தி திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு கோயில பாத்தீங்கன்னா நரசிம்மாச்சாரின்னு ஒருத்தர் கதாவாசிப்பம் ரொம்ப அழகான கதையை சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனலுக்காகவே நாங்க அதை போட்டிருக்கோம். இந்த கதையை போய் எல்லாரும் போய் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது உங்களுக்காகவே நாங்க போடுற ஒரு நிகழ்ச்சி. நாராயணா என்னும் பாராயணா நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம், சர்வ நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம். நாராயணா என்னும் பாராயணோ கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனோ குடிகொண்ட நெஞ்சம்தான் தேவாலயம். துணையாகுமே சங்கு சக்கராயுதா தொழுவோர்க்கே அருள்கின்ற திருவேங்கடம். படியேறி வருவோர்க்கே பயம் இல்லையே, மலை படியேறி வருவோர்க்கே பயம் இல்லையே, திருமலை படியேறி
வருவோர்க்கே பயம் இல்லையே, பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே, செய்த பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே, பக்தியோடு நல்ல சக்தி அளித்திடும் சித்தி படைத்த மலை, பாவம் தொலைத்து பரகதி அருளும் பகவான் வாழும் மலை, தத்துவ சித்தர்கள் உத்தம பக்தர்கள் நித்தமும் வாழும் மலை, தத்துவ சித்தர்கள் உத்தம பக்தர்கள் நித்தமும் வாழும் மலை, தாயின் மேலொரு தூயவன் மாதவன் வாழும் ஏழுமலை, நம் தாயின் மேலொரு தூயவன் மாதவன் வாழும் ஏழுமலை, வாழும் ஏழுமலை, வாழும் ஏழுமலை. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. பேரன்புமிக்க பல்லாவரம் வாழ் பக்த கோடி பெருமக்களுக்கு அடியேன் விஜய கணபதி ஆலயத்தில் எல்லா சன்னதிகளும் உள்ளன, எல்லா சுவாமி சன்னதிகளும் உள்ளன. அடியேன் அந்த ஆலயத்தில் அர்ச்சகராக உள்ளேன். என்னுடைய பெயர் நரசிம்மாச்சாரி. கலியுக தெய்வமாம் திருப்பதி ஏழுமலையானுடைய அருட்பெரும் பிரபாகங்கள் பல, அவர் நிகழ்த்திய சுவையான பக்தர்களுக்காக நிகழ்த்திய சுவையான சம்பவங்கள் எண்ணற்றவை. அதில் மிகவும் உருக்கமான, எல்லோராலும் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு திவ்ய சரித்திரத்தை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். திருப்பதி ஏழுமலையானை தரிசித்திருப்பீர்கள். அவருடைய உருவத்தை நமது வீடுகளிலும் பார்த்திருப்போம். அப்படி பார்க்கும்போது அவருடைய நாபி உதட்டளவில் வாய்க்கு கீழே அந்த நாபியில் ஒரு சின்ன தழும்பு போன்ற ஒரு தழும்பு இருக்கும். அது அதனுடைய வரலாறு என்ன, அது எதனால் அந்த தழும்பு ஏற்பட்டது என்று நம்ம பலருக்கு தெரியாது. அந்த சுவாரஸ்யமான ஒரு வரலாற்றை உங்களுக்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த புராணத்தை கேட்கும் போது உங்களுக்கு எதனால் அந்த தழும்பு ஏற்பட்டது என்பதனுடைய தாத்பரியம் உங்களுக்கு புரியும். ஒரு சமயம் கோவிலிலே, திருப்பதி தேவஸ்தானத்திலே உளவார பணி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த கோயில் கைங்கரியத்தில் ஒரு வயதான தம்பதிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்களுக்கு என்ன அவருடைய ஆவல் என்னமாக இருந்தது என்றால், இந்த கைங்கரியத்தை நாம் மாத்திரமே நிகழ்த்த வேண்டும், இதில் வேறு யாரும் பங்கு கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் இருந்தது. அது எதனால என்றால், சுயநலத்தால் அல்ல, பகவானுடைய அந்த கைங்கரியத்தில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் அந்த மாதிரி எண்ணம் கொண்டார்கள். அப்பொழுது மனைவியை, நீ மண்ணலை கொண்டு வந்து அந்த பாண்டில் கொண்டு வந்து கொடுத்தால் நான் இந்த உளவார திருப்பணி, கட்டடம் கட்டும் திருப்பணியை மேற்கொள்வேன் என்று கூறினார். மனைவியும் அதை சம்பவித்து அந்த தம்பதிகள் அந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது பெருமாள் அவர்களை ஒரு சிறு சோதனைக்கு உள்ளாக்க எண்ணினார். அவர் ஒரு பாலகனாக வடிவெடுத்து அந்த அம்மையாரிடத்தில் போய், நீங்கள் இந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், இதை நானும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன், ரொம்ப எனக்கு பெருமையாக உள்ளது. இதை பார்க்கும்போது இந்த சின்ன கைங்கரியத்தில் அடியேனும் பங்கு கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆவலாக உள்ளது. அதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அம்மையார், இது நானும் என் கணவர் மாத்திரமே இந்த திருப்பணியை நடத்த வேண்டும் என்று எங்களுக்குள் உத்தேசித்துள்ளோம். அதனால் இதில் வேறு யாரும் கலந்து கொண்டால் என் நாயகருக்கு, என் தலைவருக்கு பிடிக்காது என்று சொன்னார். இருந்தாலும் அந்த பாலகனுடைய அவருடைய பேச்சு அந்த அம்மையாரை கவரவே, சரி நீ ஆசைப்படுவதால் நீயும் இதில் கலந்து கொண்டு
சேவை செய்யலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ ஒரு சற்று தூரத்திலேயே அந்த மணலை கொண்டாந்து என்னிடம் கொடுத்து விடு, அதை உரிய இடத்தில் கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரும் சம்மதித்தார். அப்படியே அந்த பையன் அந்த மணலை வெட்டி இடை தூரத்தில் அந்த அம்மையாரிடம் கொடுப்பார். அவர் போய் கணவரிடம் சேர்ப்பார். அவர் அந்த திருப்பணியை செய்து கொண்டிருந்தார். அம்மையார் சிறிது நேரம் தாமதமாக வந்ததை கவனித்த அவர், ஏன் இன்று உனக்கு ஒரு தடுமாற்றம், ஏன் இன்று உனக்கு இவ்வளவு நாளியாகிறது, இந்த பதற்றத்தை, ஏதோ ஒரு பதற்றம் உன்னிடம் காணப்படுகிறதே என்று பார்க்கும்போது, எழுந்து வந்து பார்க்கும்போது அந்த அந்த பையன், இந்த அம்மையார் வர லேட் ஆனதால் அவரே அந்த மண்பாண்டத்தை அங்கே கொண்டு வந்து விட்டார். உடனே இவருக்கு சற்று கோபமான அந்த அடியார், நாம் இருவர் தானே இந்த கைகரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தோம், நீ இந்த பையனை எப்படி அனுமதித்தாய் என்று கேட்ட உடனே, பையன் பாலகனாயிருந்தான், அவனுடைய அந்த பரவசமான பேச்சு என்னை கவர்ந்தது, சின்ன பாலகன், அவனும் இந்த திருப்பணியில் பெருமாளுடைய அருளை பெறட்டுமே என்ற நல்லெண்ணத்தில் செய்தேன், அடியேனை மன்னித்தள்ள வேண்டும் அந்த அம்மையார் கேட்டுக்கொண்டார். சரி, இதோடு முடித்துக்கள், இனிமேல் நாங்கள் பண்ணிக்கிறோம், பண்ணி இந்த திருப்பணியை செய்து கொள்கிறோம், நீ உன் பகவான் செல்லலாம் எடுக்கொண்டே, இல்லை நானும் கடைசி வரை இந்த திருப்பணியில் இருந்து செய்துவிட்டுத்தான் செல்வேன் என்ற அந்த சிறுவன் அடம்பிடிக்க, இவர் வேண்டாம் என்று சொல்ல, சிறிது நேரம் அவர்களுக்கு அந்த மத்தியஸ்தம் நடக்கிறது. ஒரு கட்டத்தில் அவருக்கு கோபம் வந்து, நான் சொல்கிறேன், நீ என்னுடைய பேச்சை கேட்காமல் என்னையே பேசுகிறாயா என்று தன் கையில் இருந்த அந்த மண்வெட்டியால் அடித்து விடுகிறார். அடிக்கப்படும்போது அவருடைய நாடியில், பெருமாளுடைய அந்த பையனுடைய நாடியில் பட்டு விட்டது. உடனே அங்கிருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிக்கிறது. அந்த பையன் இறந்து ஓடுகிறார். இவருக்கு அடியாருக்கு பயமாகிவிட்டது. ஐயோ, நம் கோபத்தில் சிறிது நேரம் மதியை இழந்து விட்டோம் என்று அந்த பையன் ரத்தத்தோடு ஓடுகிறான். அவரும் பின்னாடியே ஓடுகிறார், அந்த தம்பதியும் பின்னாடியே ஓடுகிறார்கள். ஓடி அந்த பகவான் அந்த பெருமான் சன்னதிக்குள் நுழைந்து விடுகிறார். அதை பார்த்தவர்கள் திடுக்கிட்டு நிற்கிறார்கள். அப்பொழுது அந்த எந்த இடத்தில் அவர் அந்த கோடாரியால் தாக்கிய ரத்த காயம் ஏற்பட்டதோ அந்த இடத்தில் பெருமாளுக்கும் ரத்தம் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சியை பார்த்தார். அவர் பதறி போயிட்டார். ஓஹோ, பெருமாளே இப்படி நமக்காக வந்து இவ்வளவு பெரிய பாலகனாய் வந்து சோதனை கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு ஆச்சரியப்பட்டு அந்த பெருமாளுக்கு அந்த நவபாசனத்தை சேர்ந்த அந்த அற்புத மருந்தை சாத்துகிறார். உடனே ரத்தம், அவருடைய பக்தியால் ரத்தம் நின்று விட்டது. இப்பொழுதும் நீங்கள் இந்த திருப்பதி பெருமாளுடைய படத்தை பார்க்கும்போது நம்ம அந்த நாடிக்கு கீழே ஒரு வெள்ளையான ஒரு தழும்பு மாதிரி காணப்படும். இந்த தாத்பரியம், அந்த பக்தரால் அடிபட்ட அந்த தாத்பரியம் தான் அந்த வெள்ளை தழும்பு வரலாறு. இதை பக்தர்களுக்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழ்க. இது மாதிரி பெருமாள் பல மகாத்மியங்களை நிகழ்த்தியுள்ளார், பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார், பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார். இன்றும் கோவில்களில் அதிக பக்தர்கள் நித்தமும் வந்து மணிக்கணக்கில் நின்று பெருமாளை தரிசித்து செல்கின்றார். நாமும் திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து எம்பெருமானின் அருட்பெருங்கடாட்சத்தை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோன வெங்கடவா, நின் கோவில் நின் வாசல் அடியாரும் மாணவரும் அமர்ந்து புடை சூழ பழியாய் கிடந்து நின் பவாய் காண்பேனோ. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா, நமஸ்தே நமக, நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா. சதா முந்தன் எண்ணம் கொள்ளும் மனம் வேண்டும் ஈசா, சதா உந்தன் நாமம் சொல்லும் மனம் வேண்டும் ஈசா. நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா. சொர்க்கம் வைகுண்டமே
பேருமாற்றம் இல்லையா சுந்தர சந்நிதியில் வைகுண்டம் ஆகுமையா நம் குறைகள் தீருமையா நமோ வெங்கடேசா நமோ திருமலேசா காத்து காத்து வாழ்ந்தால் காலம் வீணே கழியுமையா கோவிலில் உன்முகமே காண குறைகள் தீருமையா நலம் யாவும் சேருமையா நமோ வெங்கடேசா நமோ திருமலேசா சப்தகிரி நீடனே நவநிதிகளையாளுமையா சப்தகிரி பீடமே நவநிதிகளையாளுமையா சந்ததம் உன்னாமம் நெஞ்சில் நின்றிட வேண்டுமையா நமோ வெங்கடேசா நமோ திருமலேசா நமோ நமோ திருமலேசா நமோ நமோ திருமலேசா ஓம் நமோ நாராயணாய நமக. என்ன வியூவர்ஸ், எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரேகாஸ்ரீ. மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் உங்க அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய்.